திமுக வந்து இங்க வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளா இருந்தது. நாங்க சொன்னோம் 12 மணி நேரம் வேலையை வந்து மாத்துங்கன்னு சொன்னோம். அதனால அவங்க மாத்தி 8 மணி நேரம் வேலையை மீண்டும் கொண்டு வந்தாங்க அப்படின்னு. அப்போ இவங்களுக்கு சொல்லலையா, சொத்து வரியை உயர்த்தினதை நீங்கள் குறைங்க, மின் கட்டணத்தை உயர்த்தினதை குறைங்க, பஸ் கட்டணத்தை உயர்த்தினதை குறைங்கன்னு நீங்கள் சொல்லலையா? ஒரு கம்யூனிஸ்டாக மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு கட்சியை நீங்கள் சொல்லலையா, இல்லை சொல்லி அது கேட்கலையான்னு ஒரு கேள்வி. ரெண்டாவது நம்ம சகோதர அண்ணன் ரமேஷ் வந்து சொன்னார், இந்த பெரும்பாலான முஸ்லீம்கள் வந்து இந்த முத்தலாக் விஷயத்தில் ஆதரவு கொடுத்தாங்கன்னு. அது பச்சை போய் சரியத்தின் பிரகாரம் தான் ஒவ்வொரு இஸ்லாமியரும் வாழ முடியும். இந்த நாடு மதசார்பற்ற நாட்டில் இஸ்லாமியர்களுக்கான கொடுக்கக்கூடிய உரிமையின் பண்ணி எந்த மதத்தின் மீதும் வந்து கை வைக்க கூடாது என்பதுதான். இதே வந்து எந்த ஒரு இவர்கள் சுயநலத்துக்காக வந்து ஒரு மதவாத கட்சி மாற்றும் போது அது ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் எதிர்க்கிறார்கள், இந்த மதசார்பற்ற நிலையில் இருக்கக்கூடியவர்கள் எதிர்க்கிறார்கள். இரண்டாவது நம்ம ரவீந்திர துரைசாமி சார் சொன்னாரு, சீட்டு தான் பிரச்சனை, அவங்க 15 சீட்டு கேட்டாங்க, இவங்க 6 சீட்டு தான் கொடுக்க போறாங்க, அப்படினாலதான் இப்ப கூட்டணி முறிஞ்சதுன்னு சொன்னாரு. பச்சை போய். ஏன்னா இந்த சீட்டு பிரச்சனையே இல்ல, சீட்டு பிரச்சனையே இல்ல. இன்றைக்கு மதவாதமும் இனவாதமும் இருக்கக்கூடிய ஒரு தேசிய கட்சி இலங்கை தமிழர்களுக்கு கொண்டு குவித்த போது வேடிக்கை பார்த்தது அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த கட்சி. அதுவரை தமிழ்நாட்டு உரிமைகள் எல்லாம் போகக்கூடிய நிலையில் தேசிய கட்சிகள் எல்லாம் வேடிக்கை பார்க்கிறாங்க. அவர்களால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதனால்தான் 2 தேசிய கட்சிகளுக்கு ஆதரவு இல்லை என்ற நிலையில் தான் அதிமுக இந்த தேர்தல் களத்தை கண்டாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வெற்றிகளையும் சந்திச்சிருக்கும், தோல்விகளையும் சந்திச்சிருக்கும். இந்த தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் இந்த முறை என்ன இருக்குன்னா, அப்கோர்ஸ் உங்க கட்சியினுடைய வியூகம் அது நீங்க எடுக்கக்கூடிய விஷயங்கள். ஆனா பொதுச் செயலாளராக திரு எடப்பாடி பழனிசாமி வந்த பிறகு நடக்கக்கூடிய முதல் தேர்தல் அப்படிங்கும்போது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், கட்சியை வந்து தலைமையேற்று என்ன செய்கிறார் அப்படின்னு. இன்னொன்று, கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகும் அதுக்கு முன்னாடியிலிருந்தும் 19 திரு ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டவர்களாக வைக்கக்கூடிய விமர்சனங்கிறது தொடர் தோல்விகளை கட்சி சந்தித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு. அப்ப இந்த முறை வெற்றி அப்படிங்கிறது கொஞ்சம் முக்கியமானதாக நீங்க பார்க்கலையா? மாற்று கருத்தில் வெற்றி முக்கியமாக தான் பார்த்தோம். அதற்காக வந்து அரசியல் களத்தில் வந்து திமுக 2011 21 வரைக்கும் 11 தேர்தல்களை தோற்று போயிருக்கிறாங்க. டெபாசிட் கூட ஒரு தொகுதியில் இழந்திருக்காங்க. அப்புறம் மாறி நிலை வரல. அதனால வந்து இக்கட்டான சூழலை அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு ஒரு கட்சியை நிலைநிறுத்துறது துரோகிகள்லாம் கட்சியை கைப்பற்றி இருக்கிறாரு, கட்சி அவர் பின்னால் இருக்குன்னு சொல்லி இருக்கிறாரு, சின்னம் அவர்கிட்ட இருக்கு, எல்லாம் இருக்கு, மக்கள் இருக்காங்களான்னு தொடர்ச்சியா அவங்க விமர்சனங்களை வச்சுட்டு நல்ல கேள்வி சார். ஆனா அந்த கேள்வி இப்ப வருமானம் நிச்சயமா வரும் தான். ஆனா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிலே இந்த வெற்றி ஏதோ வந்து திமுகவுக்கு ஆதரவான வெற்றி என்று நீங்க தயவு செய்து நினைச்சிடாதீங்க. இந்த தேர்தல் மக்கள் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ராகுல் அளிச்சிருக்காங்க, அவங்க கூட்டணிக்கு தான் வாக்களிச்சிருக்காங்க. அவங்க பார்த்தது வந்து ராகுல் மோடி இந்த 2 பிம்பங்களை தான் பார்த்தாங்களே தவிர ஸ்டாலினா எடப்பாடியாரான்னு பார்க்கவே இல்லை. அப்படின்னா இந்தியா முழுக்க காங்கிரஸ் 250 தமிழ்நாட்டில் நான் கதையை சொல்றேன், தமிழ்நாட்டில் ஸ்வீப் பண்ணது காரணமே சார் 2019 ஒன்னும் சொல்ல போனா 2019 அதிமுக கிடைச்ச ஓட்டுகள் 18%, இப்பொழுது 25% கிடைச்சிருக்கு சார். பிஜேபி கூட்டணி இல்லாமல் 25% ஓட்டு வாங்கியிருக்கோம் சார் இப்பைக்கு வரைக்கும். 20% அதிமுக நீங்க இதையும் தேமுதிக சேருங்க 21%. அதிமுகவுடைய வாக்குகள் வாங்குவீங்களா? எது சார், நாங்க பிஜேபி எதிர்த்து ஒரு பலம் வாய்ந்த ஒரு கட்சியை எதிர்த்து நாங்கள் வந்து நிக்கிறோம். நீங்க ரெண்டும் சேர்த்து 25% ஓட்டு வாங்கியிருக்கோம் சார். சார் அதிமுக தற்போதைய 20%, 20.46 சார். இது வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய எண்ணிக்கை 20.46. தேமுதிகவுடைய வாக்குகள் 2.87 சார். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா ஒரு 23.2 கிட்டத்தட்ட வரலாம். சரி 24. ஆனா 19 உள்ள 30% தான் சொல்லணும். பாஜகவை ஆட் பண்ணி தான் சொல்லணும் சார். அதாவது பாரு, இந்த நான் மீண்டும் நான் சொல்ல விரும்புது, இந்த தேர்தல் வந்து மக்கள் என்ன சிறுபான்மை மக்கள் நீங்க இந்த முறை எதிர்பார்த்த ஓட்டுகள் அதிமுக கிடைக்குன்னு ஓட்டுகள், அதனால எதிர்பார்த்த ஓட்டுகள் கிடைக்கலங்கிறதுல மாற்று கருத்துல. காரணம் என்னன்னா அந்த இடத்துல தான் டெசிஷன் மேக்கிங்ல தப்பாயிடுச்சான்னு கேட்கிறேன். ஏன்னா நாங்க வந்து பிஜேபி கூட்டணியை விட்டுட்டு வெளியில வந்தா சிறுபான்மை வாக்குகள் வரும், கட்சிகள் திமுக கூட்டணியில இருந்து வருவாங்க அப்படிங்கிற கணக்குகள் இங்க சரியா வரலையா அப்படிங்கிற கேள்வி வருது. வரலன்னு கூட சொல்லலாம். ஏன்னா சிறுபான்மை மக்கள் ஓட்டுகள் வரும்போது சிறுபான்மை மக்கள் பார்த்தது வந்து ராகுலை பார்த்தாங்க. சரி, மோடி எப்படியாவது வந்துவிடக் கூடாது என்பதில் அவர்கள் கண்ணும் கருத்தமா இருந்து அவர் ராகுலை பார்த்து ஓட்டு போட்டாங்க. அதனால அதிமுக கிடையாது. ஆனால் இந்த நீங்க சொல்லக்கூடியது அப்படியே சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் 12%,
மொத்தமா அப்படியே 15% 15% மொத்தமா திமுக கூட்டணிக்கு போயிடுச்சுன்னு மொத்தமா போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது சார். ஒரு 3% இல்ல சார் வச்சுப்போம் சார். அப்படி வச்சுட்டா கூட 85% பெரும்பான்மை வாக்குகள் தானே. இப்ப எல்லா தொகுதிகளிலும் வெற்றினா பெரும்பான்மை மக்களுடைய வாக்குகளுடைய இல்லாம மட்டும் போயிடாதுல, அட்வான்டேஜ் சிறுபான்மை மக்களா இல்ல நீங்க அதனால இது மட்டும் தான் வெற்றி மனநிலை எதை பொறுத்து இருக்குதுன்னா தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலையை பொறுத்து தான் இருக்குங்கிறேன். தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலையே ராகுல்ங்கிற மனநிலையில் இருக்குது. அதை சார்ந்துதான் அவர்களுடைய மனநிலையை அவருக்கு நீங்க மோடி எதிர்ப்பு. நான் பொதுவா பேசுற மோடி இந்த ஓட்டு வந்து திமுக கிடைச்ச ஓட்டா? நிச்சயமா நீங்க சொல்றீங்களா திமுக கிடைச்ச ஓட்டுன்னு சொல்றீங்க? இல்ல உங்களுடைய மனநிலை இப்ப என்ன திரு ஜவஹர்லி என்ன ஆயிடுதுன்னா, ஜவஹர்லி இப்ப நீங்க வந்து வெற்றி பெற்ற 40 இடங்கள்லயும் கூட்டணியாக திமுக வெற்றி பெற்றிருக்கு. அதை வழி நடத்தியவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் வந்து சொல்றாரு ரொம்ப இணக்கமா வந்ததுன்னு சொல்லி. அந்த வாக்குகள் அது அவருக்காக வரல இவருக்காக வந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்த வாக்குகள் யாருக்காக வந்துச்சு? எங்களுக்கு வந்தது எங்களுடைய ரவீந்திரன் சொல்றாரு இந்த தேர்தல் வந்து பிரதமருக்கான தேர்தலா முதல்வருக்கான தேர்தலா? பிரதமருக்கான தேர்தல் தமிழ்நாட்டுல யார சார் முன்னிறுத்தி நடந்துச்சு? நாங்க நடத்தினோம். ஆனா மக்கள் வந்து இன்னும் நீங்க தான் சொன்னீங்க பிரதமர் வேட்பாளர்னு ஒருத்தர் வேண்டாங்கன்னு நீங்க சொன்னீங்க. அதைத்தான் நான் இப்பொழுது சொல்ல. ஆனா மக்களுடைய மனநிலை பிரதமரை நோக்கி இருக்கும் போது இந்த தேர்தல் காலத்தை மக்களுடைய தேர்வை ஏத்துக்கணும். அப்போ நாம என்ன நிலையில் மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னு சிந்திக்கும் போது அவர்கள் பிரதமரை நினைச்சுதான் ஓட்டு போட்டிருக்காங்க. இங்க தமிழ்நாட்டு ஸ்டாலினையோ பொதுச்செயலாளர் எடப்பாடியை நினைச்சு ஓட்டு போடல அப்படின்னு. இப்போ நீங்க தமிழ்நாட்டுல இப்போ இந்த 3 வருஷம் ஒருவேளை இப்படி வச்சுக்கலாம், ஒருவேளை திமுக கூட்டணி எதிர்பார்த்த வெற்றி பெறல, இப்ப பாதி தான் வெற்றி பெற்றிருந்தா என்ன சொல்லிருப்பீங்க? 3 ஆண்டு கால ஆட்சியினுடைய இதெல்லாம் அது திரு மு க ஸ்டாலினுக்கான அதிருப்தியை பார்த்தீர்கள், அப்படித்தானே வரும். ஆமா இப்போக்கும் இருக்கு சார். இப்போக்கும் தோல்வினா அவருக்கு வெற்றினா இந்த ராகுல் காந்திக்கு நான் என்ன சொல்றேன், இங்கே பொறுத்தவரைக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் ராகுல் மேல. ரமேஷ் குறுக்கிட விரும்புறார். வர அடுத்த விருந்தினர் ஒரு சிறிய குறுக்கீடு. ஓகே, அடிப்படையிலேயே வேலூர்ல கதிர் ஆனந்த் வெற்றி அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கு. எஸ் சார், உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஓகே, அடிப்படையிலேயே நான் அவரோட மாறுபடுறேன். திரு ராகுல் காந்தி அவர்களால் இங்கே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெற்றது என்றதுல நான் மாறுபடுகிறேன். அடிப்படையில் என்ன, அதற்கு நேர் மாறாகத்தான் நடந்திருக்கிறது. மாநில கட்சிகளால் இந்த முறை காங்கிரஸ் அந்த வலிமையை பெறுகிறது. ஆங்காங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிகளுடைய வலிமையால். அதற்கு சரியான உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே எவ்வளவு வலிமையோடு இருக்கிறது, கட்டமைப்பு எவ்வளவு வலுவாக இருக்கிறது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நேர் மாறான இன்னொரு மாநிலத்தை எடுத்துக்கொண்டால் அகிலேஷ் யாதவ் அங்கே காங்கிரஸ் கீழே பாதாளத்தில் இருந்ததை இங்கே அப்படி மேல வந்திருக்கிறது என்றால் அங்கே நடந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல அங்க ரீஜனல் பார்ட்டியினுடைய ரோல் ஒரு இம்பார்ட்டன்ட். ஆன்டி இன்கம்பன்சி இல்லங்கறீங்களா? ஆன்டி இன்கம்பன்சி இருந்தது, பிரிந்து இருந்ததனால் அது வெளிப்படவில்லை. நீங்க தொடர்ந்து பேசலாம். இன்னொரு எண்ணிக்கை பார்த்தலாம், ஒரு டேட்டா பார்த்தலாம். ஒவ்வொரு கட்டமாக 7 கட்டம் தேர்தல் நடந்துச்சு. அப்படி 7 கட்டத்தில் எந்தெந்த கட்டங்களில் இந்தியா கூட்டணிக்கான அட்வான்டேஜ் அல்லது எப்படி இருந்ததுங்கிறத ஒரு எண்ணிக்கையா நம்ம பார்த்தலாம். முதல் கட்டத்தில் நடந்த தேர்தலில் என்டிஏ கூட்டணிக்கு 33 இடங்கள்ல முன்னிலை அப்படிங்கிறது இருந்துச்சு. 65 இடங்கள்ல இந்தியா கூட்டணி முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறது. முன்னிலை வெற்றி எல்லாம் சேர்த்து 4 இடங்கள் மற்றவர்களுக்கு. இரண்டாவது கட்ட தேர்தல் நடந்த தொகுதிகளில் 53 இடங்கள்ல என்டிஏ கூட்டணிக்கான முன்னிலை வெற்றியாகவும் இந்தியா கூட்டணிக்கு 33 இடங்களும் ஒரு இடத்துல மற்றவர்களும் என்பதாக இருக்கு. ஃபேஸ் 3 மூன்றாவது கட்ட தேர்தல் ரொம்ப முக்கியமா இருந்தது. கிட்டத்தட்ட 80க்கும் மேலான தொகுதிகளில் அப்ப என்டிஏ போன முறை வெற்றி பெற்ற இடத்துல 67 இடம், 26 இடங்கள் இந்தியா கூட்டணி, 2 இடங்கள் மற்றவர்களுக்கு. நான்காவது கட்ட தேர்தல் நடந்த தொகுதிகளில் 62 இடத்துல என்டிஏ கூட்டணி முன்னிலை வைக்கிறது, 30 இடங்களில் இந்தியா கூட்டணி முன்னிலை வைக்கிறது, 4 இடங்களில் மற்றவர்கள் முன்னிலை வெற்றி என்பதாக இருக்கிறது. 5வது கட்டத்தில் 23 இடங்களில் என்டிஏவும் இந்த இடத்துல இந்தியா கூட்டணிக்கு ஒரு இடம் கூடுதலா 24 இடங்களில் இந்தியா கூட்டணிக்கான முன்னிலை வெற்றியாகவும் மாறி இருக்கு, 2 மற்றவர்களுக்கு. அதேபோல 6வது கட்டத்தில் 37-20 என்பதாக இருக்கிறது. கடைசி கட்ட தேர்தலும் இந்தியா கூட்டணிக்கான சாதகமான எண்களாக இருக்கிறது. இந்தியா கூட்டணி 33 இடங்களில் முன்னிலை பிளஸ் வெற்றி, என்டிஏ கூட்டணிக்கு 20 என்பதாக இருக்கிறது, 4 மற்றவர்களுக்கான இருக்கு. இதில் தான் மேற்கு வங்கம், அதே போல உத்தரப்பிரதேசத்தினுடைய ஒரு பகுதி, ஒடிஷா அங்கெல்லாமும் நடந்த கடைசி கட்ட தேர்தல்கள் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இதெல்லாம் ஒவ்வொரு கட்டத்திலும் நடந்த தேர்தலில் எந்தெந்த கட்சி எந்த கூட்டணிக்கு கூடுதலான அந்த அட்வான்டேஜ் இருந்தது
எந்த கட்டத்தில் அப்படின்னு பார்க்குறோம். பல கட்ட தேர்தல் அப்படிங்கிறது யாருக்கு சாதகமாக வந்திருக்கிறது அப்படிங்கிற கேள்வி கூட இதில் எழுப்ப முடியும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ஜனநாயக தீர்ப்பு தொடர் நேரலை தொடரும். நெறியாளர் ஜெனிஃபர் தொடர்ந்து இந்த நெறியாள்கையை மேற்கொள்வார் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. आलो मी तुमच्यासाठी लई वर्षाला आता आपल्या साल्यात हो दादा गाठी भेटी तो येणार बाई दाना या